அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வெல்கம் டு அவர் சேனல் துவாஸ் லைப்ரரி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் உடலில் எந்த வலி இருந்தாலும் அதை சரி செய்வதற்கான துவாவை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாம் வல்ல அல்லாஹ் மனிதனுக்கு அளித்திருக்கும் அருட்கொடைகளிலேயே ஈமானுக்கு அடுத்தது மிக சிறந்ததும் ஒப்பற்றதும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கைதான். ஏனென்றால் அவன் அளித்த மற்ற எல்லா அருட்கொடைகளையும் அனுபவித்து மகிழ்வதற்கு ஆரோக்கியம் அவசியமானது. எனவே இந்த துவாவை ஓதும் பொழுது நோயை தருபவன் அல்லாஹுதான், அதை குணப்படுத்துவதும் அவனே என்று முழு நம்பிக்கையுடன் இந்த துவாவை ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு தடவை உஸ்மான் பின் அபில் அஸ்-சகாபி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து உடம்பில் வலி ஏற்பட்டு விட்டது என்று கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு வலியுள்ள இடத்தில் கை வைத்து இதை ஓதுமாறு கூறினார்கள். அது என்ன துவா என்றால், பிஸ்மில்லா 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 என்று 3 தடவையும், அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜீது வா உஹாதிரு என்று 7 தடவையும் ஓத வேண்டும். இந்த துவாவிற்கு பொருளானது, நான் அல்லாஹுவிடம் அவனது ஆற்றலை முன்வைத்து நான் தற்போது உணர்கின்ற தீமையிலும் இருந்தும் எதிர்காலத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது என நான் அஞ்சுகின்ற தீமையிலும் இருந்து பாதுகாப்பு கோருகின்றேன். மறுபடியும் சொல்றேன். பிஸ்மில்லா 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 என்று 3 தடவையும், அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜீது வா உஹாதிரு என்று 7 தடவையும் ஓத வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை எந்த இடத்தில் உடலில் வலி ஏற்பட்டு இருக்கிறதோ அந்த இடத்தில் கை வைத்து, உதாரணமாக தலைவலி, கைவலி, கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, எந்த இடத்தில் வலி இருந்தாலும் இதை கை வைத்து ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குணப்படுத்துவான. இதை பிறருக்காகவும் ஓதலாம், தனக்காகவும் மரணம் செய்து எந்த இடத்தில் வலி இருக்கிறதோ அதை கை வைத்து ஓதிக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.